தியானிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. நாம் எல்லாரும் வேதத்தை கரங்களில் எடுத்து சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது சங்கீதத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 4 வசனம் 3 யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்கிறதான இந்த வசனத்தை மையமாய் வைத்து சங்கீதம் 4 நான் பேச போகிறது இல்லை. ஆனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே பக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆமேன். ஏன்னா நீங்கள் பக்தியோடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கனா இருந்துக்கிடலாம். ஏன்னா 6 நாள் வேலை செஞ்சு எவ்வளவோ களைப்பு இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும். தூங்கனா தூங்கலாம். ஆனால் இல்லை, 6 நாளும் எனக்கு உழைப்பதற்கு கர்த்தர் பலனை தந்திருக்கிறார். எனக்கு நல்ல பலனை தந்திருக்கிறார். அந்த தேவனை நான் ஆராதிக்காமல் இருக்க முடியுமா? ஏன்னா இங்கே தான் கர்த்தர் நம்மளை பூஸ்ட் ஏற்றுறாரு. இந்த 6 நாளைக்கு தேவையான பலனே நான் எங்கே தான் பெற்றுக்கொள்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நான் பெற்றுக்கொள்கிறேன். நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான பலனும் இந்த ஆலயத்தில் தான் நமக்கு கிடைக்குன்னு சொல்லி நம்ம ஓடோடி வாரோம். நம்ம சரீரத்திற்கு ரெஸ்ட் நம்ம எப்போ எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் எங்கே கிடைக்குன்னு சொன்னால் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. ஆகவே அது நாம தேவன் மேல வைத்திருக்கிற அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் தேவ பக்திக்குள்ள மாத்திரமல்ல, தேவன் மேல பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு 2 தேவனுடைய மனிதர்களை குறித்து ஆமென் உங்களுக்கெல்லாம் தெரிந்த மனிதர்கள், அவர்களை ஞாபகப்படுத்தி அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ளேயும் காணப்படணும். அந்த பக்தி வைராக்கியம் அந்த 2 மனிதர்களுக்குள்ள இருந்ததுனால அந்த 2 மனிதர்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார், அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய கிரியை எப்படிப்பட்டதா இருந்தது. அதே நேரத்துல அவர்களை தியானிக்கிற வேளையில நமக்கு கர்த்தர் அவர்களை தியானிக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்ன, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கடைசி இயேசுவோடு அதை ஒப்பிட்டு இந்த செய்தியை நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே முதலாவது தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் தேவ பக்தி உள்ள மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? சங்கீதம் 4:3. அப்போ அதே வசனத்திற்கு அவன் பக்தியுள்ள கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு சம்பவத்தை யாத்திராகமத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வேதத்தை யாத்திராகமத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 24வது அதிகாரம், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம், வசனம் 1, வசனம் 2 அதை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து கர்த்தரை பணிந்து கொள்ள. 2வது வசனத்தை வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, மற்ற ஒருத்தரும் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்று, ஜனங்களும் மோசையோடு கூட ஏறி வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக அவர் தெரிந்து கொண்டார். இங்க கர்த்தர் 1வது வசனத்துல எத்தனை பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? 70. நல்லா 74 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு அனுபவம். யாரெல்லாம்? மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் மூப்பர்ல ஒரு 70 பேர். அப்போ மொத்தம் 74 பேர். இவங்களை கர்த்தர் பக்தி உள்ளவர்களா 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அதுக்கப்புறம் ஸ்திரீகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கணக்கில் வாலிபர்கள் கூட இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் கணக்கில் வரலை. அப்போ
இவ்வளோ லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. அப்ப 30 லட்சம் ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் எத்தனை பேரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாராம்? வெறும் 74ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் மறைந்திருக்கிறார். அப்ப மொத்தம் எத்தனை? 75 பேர். அந்த நபரை நம்ம கண்டுகொள்வோம். அது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நபர் தான். சரிதானா? அப்போ 70 இங்க 4 சொல்லப்பட்டிருக்கு 1வது வசனத்துல. ஆனா உண்மைக்கும் இவர்களை விட மோசைக்கு அடுத்தபடியா தேவன் மேல பக்தி பாரக்கத்தோடு இருந்த ஒரு மனுஷன் மறைக்கப்பட்டிருக்கிறான். ஏன் மறைக்கப்பட்டிருக்கான் என்பதை லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்முடைய பாயிண்ட் மோசே தான் இன்னைக்கு. ஆகவே இந்த 74 பேரையும் கர்த்தர் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்தாலும் இந்த மோசே கர்த்தர் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கிறார். அல்லேலூயா. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்துல சமீபித்து வரலாம். மற்றவங்க என்ன பண்ணுங்க, ஆமா நீங்க தூரத்துல நீங்க நின்னுக்கலாம், உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்க நின்னுக்க. ஆனா மோசே மாத்திரம் என்ன செய்யலாம்? என் பக்கத்துல வரலாம். அப்ப இன்னைக்கு சபையில எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த மோசையை போல எல்லாரும் பக்தி, எல்லாரும் நான் முதலே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் மேல தேவனுடைய பக்தி எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மோசைக்கு இருக்கிற தேவ பக்தி நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்பெஷல் இடம், நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஒரு இடம் உண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இடத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அது எங்க நமக்கு தெரியாது, ஆனா ஸ்பெஷல், அது விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் இவ்வளவு தூரம் கர்த்தரை தேடுறேனே, இவ்வளவு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு உங்க சிந்தனையிலேயே தோன்றாது. நீங்க இதுவரைக்கும் யோசித்து இருக்கவே மாட்டீங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காது இருதயத்தில், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த மோசையை போல கர்த்தர் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிறவளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்கள் காணாத, காதுகள் கேள்விப்படாத, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றாது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இனிதான் ப்ரிப்பேர் பண்ணிலாம் கிடையாது, அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தான் கொடுக்க போறாரு. உங்களுக்கு கொடுக்காம யாரு கர்த்தர் கொடுக்க போறாரு? அல்லேலூயா. ஏன்னா எல்லாரையும் விட நீங்க கர்த்தரை அதிக இறுக்கமா பிடிச்சிருக்கிறீங்க. எல்லாரையும் விட கர்த்தர் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில உங்களுக்கு இருக்கிற வேகம் அதிகமா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நமக்கு நேரா கடந்து வரும் பொழுது, ஆண்டவரே அந்த வரிசையில நான் வந்துடணும். அல்லேலூயா. வெறும் தேவ பக்தி என்கிற வரிசையிலே நான் நின்னுட்டு எல்லாரும் வந்தாங்க 10ல் 11னா நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே ஸ்பெஷல், சிறப்பு, அந்த இடத்துல வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மோசைய கர்த்தர் சமீபித்து வரலான்னு சொல்லி இந்த மோசையின் மூலமா தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வார்த்தைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் அந்த முழு ஜனங்களுக்கும் 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். அப்போ இந்த 6 லட்சம் புருஷர்களுக்கும் அந்த மீதியா இருக்கிற எல்லா ஸ்திரீகள், சிறு பிள்ளைகள், வாலிபர் எல்லாருக்கும் கர்த்தர் இவங்க எல்லாம், ஏன்னா கர்த்தருடைய ஜனம், நம்முடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமும் நேர்த்தியுமாய் செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைங்கள் மேல யாரும் கை நீட்டி ஒரு குற்றம் சொல்லிடக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அழகு கர்த்தருடைய பார்வையில. ஆனா அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கும் அந்த பிள்ளைகள் அழகாகவே இருக்கும் என்பதற்காக கர்த்தர் நியாய பிரமாணத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், உலோகான இருக்க இது இப்படி செய்யாத அப்படி செய்யாதல்ல கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் எழுதி கொடுத்தனா வேதத்தை தியானிக்கும் பொழுது அப்படிதான் நான் வேதத்தை அப்படிதான் நான் தியானிக்க முடிகிறது. ஏன்னா ஆதியாகமத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும், 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடினார். அப்போ எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்குதோ, எங்கெல்லாம் வெறுமை இருக்குதோ, அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே
ஒருவேளை என் வாழ்க்கையில, என் சூழ்நிலைமைகளை, நம்முடைய செய்கிற வேலை, தொழில்கள், படிப்பு, ஏதாவது ஒரு வெறுமை, நாம நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடியல, நம்ம நினைச்சதை செய்ய முடியலங்கிற ஒரு வெறுமை இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை சில காரியங்கள் ஒழுங்கா இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நம்ம உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்க்கையில ஒரு நம்மளை அறியாத ஒரு வெறுமை கூட இருக்கலாம், நம்மளை அறியாத ஒரு ஒழுங்கின்மை கூட இருக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு ஆவியானவர் எங்க மேல அசைவாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம்னு சொன்னா நிச்சயம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். ஹல்லேலூயா. அந்த வெறுமையை கர்த்தர் மாற்றி போடுவார். தேவன் சொல்லுவார், எல்லாம் நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. அடுத்தடுத்த வசனங்களில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுவார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நல்லது என்று கண்டார். அப்போ எல்லா வெறுமை மாறிடும், எல்லா ஒருங்கின்மை மாறிடும், அது நல்லது என்று காணும். அப்ப இங்க மோசையை கர்த்தர், அந்த 3வது வசனத்தை வாசிக்க வேண்டாம், அங்க கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அவன் அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைய அந்த ஓரேப் என்கிறதான மலையில போய் அவன் போகிறான். ஆனா இங்க நான் சொன்ன பாருங்க, 74+1 அதுல மறைந்திருந்த நபர் யார் தெரியுமா? 13வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், போதும். அப்போ மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உருவாக்கப்படுகிற பாத்திரங்கள், இன்னைக்கு கர்த்தர் அந்த தேவ பக்தி உள்ள வைராக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த மோசைக்கு அடுத்தபடியா மோசைக்கு பணிவிடை ஊழியம் செய்யக்கூடிய அந்த மனிதனை கர்த்தர் 75 பேர்ல ஒரு நபரை என்ன செய்யல, அங்க சொல்லப்படல. ஆனா இவர் மறைந்தே இருக்கிறார். ஆனா அந்த 74 பேர்லயே இவருக்கு ஒரு தனி இடத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. மோசே சேர்த்து 74, மீதி 73 பேர் இருக்கிறாங்க. அந்த 73 பேரும் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, மோசையின் ஸ்தானத்துக்கு வர முடியல. 73 பேர்ல ஒருத்தர். ஆனா மறைமுகத்தில் இருந்த, மறைவாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். ஏன்னா அந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. ஆமா, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு பாத்திரம் அந்த யோசுவா. ஆமா, தேவன் என்ன வார்த்தை மோசைக்கு கொடுக்கிறார், அந்த வார்த்தை எனக்கு எப்படி வெளிப்படும், இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை என் கண்கள் கண்டுராதா அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நான் நினைக்கிறேன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கூட அவர் செய்திருப்பார். அதை குறித்து ரொம்பலாம் வேதத்துல சொல்லப்படல. இந்த யோசுவா, கர்த்தர் யோசுவா கொடுத்த ஒரு வார்த்தை, மோசையின் காலத்துக்கு பின்பதாக நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். ஒருவேளை இன்னைக்கு நான் பக்தியோட தான் கர்த்தருக்காக நிக்கிறேன், ஆனா நான் யாருக்கும் தென்படவே இல்லையே, நான் யாருக்கு தெரியும், என்ன யாரும் பேசவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காரியத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், கண்கள் காணாத, காதுகள் கேளாத, நம்முடைய இருதயத்துல தோன்றாத ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எதை குறித்தும் நம்ம சோர்ந்து போகாத படிக்கும் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற, ஆமா, நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் கர்த்தருக்காக நிப்பேன்னு சொன்னா அவர் நமக்காக 1000 மடங்கு அதிகமா, 1,00,000 மடங்கு அதிகமா, கோடி மடங்கு அதிகமா நம்மளை குறித்து அவருக்கு ஒரு பெரிய திட்டமே உண்டு. ஹல்லேலூயா. அப்ப அந்த மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யோசுவா பார்த்து, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜனங்களும் கூட சொல்றாங்க, மோசையோடு தேவன் இருந்தது போல உங்க கூட இருக்கிறாங்க, நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்றாங்க. கர்த்தர் மோசையோடு கூட இருந்தத யோசுவாக்கு எப்படி வெளிப்படுத்தினார்னு சொன்னா, மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுது சிவந்த சமுத்திரம் என்ன செய்து 2 பிரியுது. இது யாருடைய காலத்துல? மோசேனுடைய காலத்துல. யோசுவா காலத்துல இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சூரியன் சந்திரன் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க செங்கடல் தானே பிரிஞ்சது, அங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. யோர்தான் அங்க அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து வெளியே வரும் பொழுது
இங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திரிக்கக்கூடிய அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு தடையா ஒண்ணு இருந்தது, யோர்தான் நதி. அது அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். அந்த யோர்தான் நதியை கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆசாரியர்களுக்கு கால் பட்ட மாத்திரத்துல ரெண்டா பிரிந்தது, மதில் போல நின்றது. இங்க கர்த்தர் சொன்னாரு, மோசைக்கு நான் இந்த அற்புதத்தை மோசை நாட்களை செஞ்சேன், இப்பவும் சரி, இப்ப நீ உணர்ந்துக்கோ, நான் மோசையோடு இருந்து போல உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த அனுபவங்கள் எல்லாம் வரும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவார். பாத்தியா, அவர்களுக்கு செய்து அதே மாதிரி ஒரு காரியத்தை. ஆனா அங்க நடந்து செங்கடல், இங்க யோர்தான், ரெண்டும் ஒரே இடம் கிடையாது, வேற வேற இடம். ஆனா கர்த்தர் நம்முடைய மைண்ட்ல ஒரு கிளிக் பண்ணுவார். பாத்தியா, அவங்களுக்குள்ள நான் இருந்து கிரியை செஞ்ச கர்த்தர், நான் உன்னோடும் இருந்து நான் கிரியை செய்ய நான் வல்லமையுள்ள ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. அத யாரும் நமக்கு சொல்ல முடியாது. என கண்களே காணல, காதுவே கேட்கல, இருதயமே தோணல, அதை யாரும் நான் சொல்லிட முடியுமா உங்களுக்கு? ஆனா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மறைவிடத்துல உருவாக்கப்பட்டவன் இந்த யோசுவா. ஆகவே நம்ம மறைவிடத்துல சபையின் பணிவிடை காரியங்கள், சபையின் வேலைகள் எல்லாம் செய்திருந்தாலும் நமக்குன்னு சொல்லி கர்த்தர் ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அநேகருடைய கண்கள் அதை காணாம இருக்கலாம். நாம உண்மையாத செய்வோம்னு சொன்னா நிச்சயம் இது கூட தேவனை குறித்த ஒரு பக்தியை அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஹல்லேலூயா. அப்ப இங்க மோசைக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். நேரங்கள் அதிகமா இல்லை. அப்போ இந்த மோசே மேல மலையில ஓரேப் என்கிறதான அந்த சீனாய், சாரி ஓரேப் என்று முதல்ல நான் சொல்லிட்டேன், சீனாய் என்கிறதான மலை. அந்த மலையில மோசே போய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இரவும் பகலும் தண்ணீர் குடியாம புசிக்காம அவர் 40 நாள் அவர் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இந்த ஜனங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய உடை எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி உடை உடுத்தணும், பெண்கள் எப்படி உடை உடுத்தணும், அவங்க எந்த அளவுக்கும் வலதுபுறம் இடதுபுறம் சயாம இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு காரியத்தை, ஒரு ஒழுங்க கர்த்தர் என்ன செய்யறாருன்னா 40 நாள் அங்க இரவும் பகலும் தேவன் அவரோடு கூட பேசக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் எழுதி வச்சு இவங்களை நடத்துவதற்கு அவங்க தேவ சமூகத்தில் எல்லாரும் என்ன செஞ்சிட முடியாது, தேவ சமூகத்தில் வர முடியாது. ஆகவே அங்க நான் ஒரு ஆசாரி நான் ஏற்படுத்துவேன், அதுக்கு நீ ஒரு கூடாரம் போடணும், அந்த கூடாரத்துக்கு தான் ஆசரிப்பு கூடாரம்னு பேர் வைக்கணும். இதுவரைக்கும் என்ன கிடையாது, ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. இதுவரைக்கும் ஜனங்கள் வரணும், மோசை கிட்ட வருவாங்க, அப்படி நடத்துவாங்க, மோசை சொல்ற வார்த்தை தான். ஆனா இனி ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒண்ணு நான் ஆயத்தப்படுத்த போறேன். அந்த கூடாரம் எப்படி இருக்கணும், அதனுடைய துணிகள், அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேஜை எதுல, இப்படி ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன காரியம், எத்தனை ஆணி, எத்தனை நூலு, இது எல்லாம் அவ்வளவு பயங்கரமா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா இங்க மோசைக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அந்த 24 இருந்து 32 வரைக்கும் அந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அது ஒவ்வொன்னா கர்த்தர் இவ்வளவு கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. 40 ஒரு மாச கணக்கா தாண்டிட்டு இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே போனாரு, 74 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணி அதுல ஸ்பெஷலா மோசே கர்த்தர் கொண்டு போயிட்டாரு. ஆனா அந்த மோசைக்கு என்ன சம்பவித்துன்னு தெரியலையே. ஏன்னா அவரு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து இவ்வளவு காலம் எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ அடையாளங்களை நடப்பிச்சு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு அவர் மூலமா. ஆனா அந்த மோசங்களுக்கு இல்லையே. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்களினால காணக்கூடிய ஒரு தெய்வம் வேணும். ஏன்னா அடிமைத்தனத்துல 430 வருஷம் அவங்க எப்படிதான் இருந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை பார்த்தே அங்க பக்கத்துல இருந்தவங்க அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவங்களே செய்த ஒரு தெய்வம், உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வத்தை அவங்க கண்கள் பார்த்ததுனால, தெய்வம்னா அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு சிலை இருக்கணும், ஒரு உருவம் இருக்கணும். உருவம் இல்லாம இப்படி நம்ம போய் ஆண்டவர் எங்க போய் காத்தா போய் கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்களுக்குள்ள எண்ணம். அப்போ இவங்க உள்ளமெல்லாம் ஆண்டவர் எத்தனையோ கிரியைகளை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவோ ஆச்சரியங்களை நடப்பித்து இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் காணல. அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு உருவம் வேணும். அதனாலதான் இன்னைக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்களை செஞ்சாலும் இன்னும் ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்குது. காரணம் தெரியுமா, வெளிச்சத்தை விட அவங்க இருளை விரும்பினாங்க. வெளிச்சத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஆனா இருளுக்குள்ள இருக்கதான் ரொம்ப ஆசை.
அதான் இயேசு கிறிஸ்துவே சொல்லுவாரு, நான் வெளிச்சத்தை கொடுக்க வந்துட்டேன், வெளிச்சம் அவங்க இடத்துல இருக்குது, ஆனா அந்த ஜனங்களுக்கோ வெளிச்சத்தண்டை வருவதற்கு மனம் இல்லை, அதனாலதான் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படல. அல்லது இயேசுவே வந்து இந்த உலகத்துல ஜனங்களை ரட்சிக்க வந்தாரு, அப்ப ஏன் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ல அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். கண்டிப்பா கேட்காமல இருக்க மாட்டோம். ஆக கர்த்தர் அன்னைக்கு எழுதி வச்சுட்டாரு, நான் வெளிச்சத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா நீ வந்தாதான் என்ன செய்வேன், வெளிச்சத்தை கொடுப்பேன். ஆகவே அந்த வெளிச்சத்துக்குள்ள வருவதற்கு நம்முடைய ஜெபங்கள் அதிக பிரயாசங்கள் எடுக்கணும். ஹல்லேலூயா. இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் நாம கண்ட வெளிச்சத்தை, நாம கண்டிருக்கிற அந்த வெளிச்சத்தின் சந்தோஷத்தை அவர்களும் அனுபவிக்கணும். நம்ம சுயநலமா இருந்துடக்கூடாது என்பதை கர்த்தர் அறிந்து அவருடைய பணியை நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மோசே ஆண்டவருக்குள்ள எல்லா காரியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள அவங்களுடைய மைண்ட் எல்லாம் வேற பக்கம் போகுது. எங்களுக்கு ஒரு தெய்வம், இப்ப ஆரோனுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ தானே இருக்கிற, நீங்க தான் அவரோட அண்ணன் இருக்கிறீங்க மோசே, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும், எங்களை எகிப்துல ஒரு தெய்வம் நடத்துச்சுல, அந்த தெய்வம் யாரு, அந்த தெய்வம் எங்களுக்கு வேணும். அப்படியா, சரி எல்லாத்தையும் களத்தை கொண்டு வாங்க, கழுத்துல காத்துல கிடக்கத்துல எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எல்லாம் கொண்டு வந்து ஒரு கண்ணுக்குட்டி, எப்படிதான் ஆரோனுக்கு கண்ணுக்குட்டி ஞாபகம் வச்சுன்னு தெரியல, ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாரு, அவரு தான் செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் அவர் மோசேட்ட சொல்லும் போது கண்ணுக்குட்டி வந்துட்டுங்கிறாரு, ஆனா முதல்ல இவரு தான் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாரு. அவரு கண்ணுக்குட்டிக்கு என்ன கண்டுட்டாருன்னு தெரியல. அப்போ கண்ணுக்குட்டி வந்தது, இப்ப அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னு இவங்களுக்கு பரவச நிலைமை எல்லாம் அடைஞ்சு பயங்கரமா, அப்பா இந்த தெய்வத்தை நாம பார்க்காம இருந்துட்டோமே, தங்க தெய்வம் அப்படின்னு சொல்லி தங்கத்தை பார்த்தது அவங்களுக்கு பயங்கரமா ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் அவங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டிருக்கிற நேரத்துல கர்த்தருடைய இருதயம் துக்கப்பட ஆரம்பிக்குது. கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, எப்பா இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை லட்சம் ஜனங்கள் நடத்தி கொண்டு வந்தல, அந்த ஜனங்கள் ஒழுங்குக்கிறமா இருக்கணும், அந்த ஜனங்களை நல்ல வழியில் நடத்தணும் சொல்லி இவ்வளோ கருத்து சொல்லி நான் உனக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜனங்களுடைய இருதயம் என்னை விட்டு தூரம் போயிட்டு, அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு போய் பாருன்னு சொல்லி அவருடைய இருதயம் துக்கப்படுறது. அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி இந்த அவர் துக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கோபம் அங்க. ஆனா பேசுறது யாருக்கிட்ட தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மோசே கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. ஆனா தேவ பக்தியுள்ள மனுஷங்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டு இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகள் அவரை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவருடைய இருதயம் துக்கப்படுது. அவருக்கு ஒரு பக்கம் கோபம் வருது. கர்த்தர் சொல்றாரு, இனி இந்த ஜனம் எனக்கு வேண்டாம், இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன், இந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னோம்ல, அது அவங்களுக்கு இனி கிடையாது அப்படின்னே. இந்த மோசே அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோசேக்கு தெரியாது. இங்கதான் நான் அந்த தேவ பக்தி உள்ள அந்த வைராக்கியம் உள்ள மனிதர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணுங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்த சொல்ல விரும்புறார். அவர் சொன்னாரு, ஆண்டவரே இதுக்காப்பா நீ எகிப்துல இருந்து கொண்டு வந்தீரு, யாருக்கு, ஆண்டவருக்கே அழைச்சி வந்த கர்த்தருக்கு யார் பேசுறா, மோசே பேசுறாரு. பேச முடியுமா? ஏன்னா தேவனுடைய இருதயமும் இந்த மோசனுடைய இருதயமும் ஒன்றரை கலந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை மோசே என்ன சொல்லுவோம் அப்ப பாக்கக்காக பேசினா இருந்தாலும், ஆனா உண்மைக்கு அவருக்குள்ள கோபம், உண்மைக்கு அவருக்குள்ள துக்கம் கர்த்தருக்குள்ள இருக்குது. ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, அந்த ஜனங்களை என்ன சொல்லுவாங்க, இங்க கூட நல்லா அந்த வனாந்திரத்துல சாகடிக்கிறதுக்காக அவங்க கடவுள் கூட்டி போயிட்டாரு சொல்லி உங்க நாமம் தூஷிக்கப்பட்டிருக்குமே ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஜனங்க மேல இரக்கமா இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜனங்களுக்காக கெஞ்சி மன்றாடுறான், ஜனங்களுக்காக பரிந்து பேசுறான், ஜனங்களுக்காக நிக்கிறான். நீ விடுப்பா, நான் ஒன்ன கொண்டு போயிருவேன், ஒன்ன நான் பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தல, அதை நான் மறந்துடுதேன், நீ தான் எனக்கு முக்கியம். யாரப்பா சொல்றாரு? தேவ பக்தியுள்ள மனுஷன், தேவனுக்காக வைராக்கியப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒன்ன நான் பெரிய ஜாதி ஆக்கிடுவேன். இன்னைக்கு நானா இருந்தா, ஆண்டவரே சோத்திரம், என் பேரு வரட்டும், அப்ப அவங்கள போட்டு தள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கேன். ஆனா மோசே அப்படிலாம் சொல்லல. ஆண்டவரே அந்த ஜனங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, விட்டு அந்த ஜனங்களுக்காக மன்றாடுறாரு. அப்போ இவருடைய கெஞ்சுதல், அந்த பிரார்த்தனை, அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இரக்கம் பாராட்டுறார் அந்த ஜனங்களுக்கு. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் யாரால கிடைக்குது? அப்ப இன்னைக்கு தேவன் மேல
அதிகமா பக்தி வைராக்கியமா இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் மோசையினுடைய வரிசையில என்ன கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு ஜெபம் ஆரம்பத்துல உள்ளத்தின் ஆழத்துல நம்ம பண்ணணும் பாத்துங்க. இந்த ஜெபத்தை எடுக்கணும். யாரெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒருவேளை நம்முடைய சத்துருக்களா இருக்கலாம், நம்முடைய விரோதிகளா இருக்கலாம், அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கு மேல அடி, வியாதிக்கு மேல வியாதி, பலவீனத்திற்கு மேல பலவீனம் இருக்கும். ஆனா இந்த மோசையை போல நம்ம ஜெபிக்கிறவர்களா இருப்போம்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு தான் அந்த கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, இருதயத்துல உணராத அந்த காரியத்தை நமக்கு தான் கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நாம மோசையை போல பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ அந்த மோசே நிமித்தம் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் செஞ்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மோசையெல்லாம் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர் கர்த்தர் ரெண்டு பக்கமும் ரெண்டு கற்பலைகளை முன்னையும் பின்னையும் அவருடைய விரலினால எழுதப்பட்ட அந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அந்த மோசைக்கு கோவம் வந்துட்டு அங்க கர்த்தர்கிட்ட பரிந்து பேசினாரு. கீழே இறங்கி வரும் பொழுது சத்தம், ஆடல், பாடல், கொண்டாட்டம் அது நடந்தது. ஜனங்களை பார்க்கறாரு. கர்த்தர் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாரோ அந்த வேதனையில அவர் கையில கர்த்தர் எழுதி கொடுத்ததுங்க. கர்த்தரே அந்த கற்பலகை செஞ்சிருக்கிறாரு. எந்த எந்த அந்த மலையில ஒரு கல்லை வெட்டி எப்படிலாம் வெட்டி நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன்ல அவர் விரல்ல எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. அதை போட்டு உடைச்சிட்டாரு. உங்களுக்கெல்லாம் இவ்வளவு மகத்துவமான காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இப்படி தரிகட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி அவருக்குள்ள இருந்த ஆதங்கம். அப்ப ஜனங்களுக்காக, ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும். அவர் என்ன பாருங்க, நேரா போய் பாவ நிறுத்தி செஞ்சு இந்த ஜனங்கள் உங்களுக்கா இந்த கர்த்தர் உங்க பாவத்தை மன்னிப்பாரா இருக்குன்னு சொல்லி போய் நிக்கிற ஆண்டவரே, அங்கேயும் போய் கெஞ்சுறாரு. ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க. ஒருவேளை மன்னிக்க முடியாத ஒரு தவறாது இருந்திருக்குன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க ஆண்டவரே, ஏன் பேர என்ன செஞ்சிருங்க, ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. அவர் சொல்ல, ஏய் உன் பேர நான் எதுக்குப்பா கிறுக்கணும், நீ எனக்காக நிக்கிற, உன் பேர நான் கிறுக்கணா? ஏவன் தப்பு செஞ்சான் அவனுக்கு தான் தண்டனை இல்ல ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்படி இது ஒரு பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஒரு பக்தி வைராக்கியமான்னு பாக்குறோம். அந்த பக்தி வைராக்கியத்துக்குள்ள அநேகரை கர்த்தரண்டை அவர் இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி வைராக்கியம் அநேகரை கர்த்தரண்டை நடத்தக்கூடிய விதத்துல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த மோசே கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அது வரைக்கும் சத்தத்தை கேட்டிருப்பாரு, மேகத்தை பார்த்திருப்பாரு. ஆண்டவரே உங்க பேர் என்ன? நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, உங்க பேர் என்ன? உங்க முகத்தை பார்க்க ஆசையா இருக்குப்பா. 33 அவர் சொல்ல, என் முகத்தை பார்த்தா உயிரோட இருக்க முடியாதுப்பா, அவ்வளவுதான், நீ செத்தே பெறுவ, உன் உயிர் இருக்காது உங்ககிட்ட. அப்ப என்ன பண்ண, நீ போ, நீ ஆசைப்பட்டுல நீ போ. ஆனா கண்மலையின் வெடிப்புல என் கரத்து நிழல்னால உன்னை மறைப்பேன். நான் கடந்து போகும்போது என் பின்புறத்தை நீ பார்ப்ப. ஆனா இவருக்குள்ள ஒரு ஆசை, என்கிட்ட 40 நாள் இரவும் பகலும் பேசின கத்துற, முகத்தை காட்ட முடுக்கிறார, பார்த்தா செத்துருவன்னு சொல்றார. அந்த ஏக்கம் இருந்தது. 34வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. விடியற் காலமே ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இங்க கர்த்தர் ரகசியத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நீ காலமே, விடியற் காலமே ஆயத்தமாகி என் சமூகத்துல வந்து நில்லுன்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு. அப்போ விடியற் காலமே ஆயத்தமாகி, காலையிலனா நைட்டே அவரு, நைட்டுனா விடியற் காலம், அதிகாலையில் எழுஞ்சி காலையில தான் வந்து, காலையிலனா 6 மணி, விடியற் காலம்னா நான் நினைக்கிறேன் 3 மணின்னு நினைக்கிறேன், 3 மணி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவர் என்ன செஞ்சாருன்னா, கடவுளை பார்க்கறதுக்கு பிரயாசப்பட்டு ஆயத்தப்பட்டு எங்க வந்து நிக்கிறாரு, மலையில மேல உச்சியில வந்து, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அந்த இடத்துல நிக்கிறாரு. 4வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். எப்படி? கர்த்தர் கர்த்தர் என்கிற நாமத்தை முதல்ல கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பதாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இங்கதான் கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர் கர்த்தர் என்கிற வார்த்தை. அங்க நான் 5வது வசனத்துல ஒரு மேகத்துல இறங்கி, இங்க கர்த்தர் ஒரு வாகனத்துல வராரு. எந்த வாகனத்துல வராரு? மேகம் என்கிற வாகனத்துல இறங்கி வராரு. மேகத்துல இறங்கி யார் பக்கத்துல நிக்கிறா? மோசே பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே, பாடும் பொழுதே தேவ பிரசன்னம் மத்தியில இறங்கி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல. ஆவியில நிரம்புறோம், கையை தட்டுறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்றோம். அப்போ அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. மேகத்துல இறங்கி பக்கத்துல வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய அவருடைய உள்ள எப்படி பொங்கி இருக்கும் பாருங்க. அங்கதான் கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு இந்த ஜனங்களுக்கு. அவருக்கும் ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த வசனத்தான் இந்த ஆராதனை கர்த்தர் முழு சபைக்கும் அந்த ஆராதனை கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். 34 10வது ஒரு காரியம். 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் நடுவுல நான் என்ன செய்வேன்? எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். அதை செய்வேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. தொடர்ந்து கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், உங்க கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அததான் யோபு கூட சொல்ற, கிரகிக்க கூடாத ஆமென் காரியங்களை அவர் செய்யக்கூடிய ஒரு தேவன். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு இந்த மோசேயை போல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த யாத்திராகமம் 34 10வது வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாகவே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவருக்கும் இதுவரைக்கும் யாருக்கும் செய்திராத அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்வேன். ஆனா நாம செய்ய வேண்டியது ஒரு காரியம், மோசேயை போல விடியற் காலமே. ஹல்லேலூயா. அப்பதான் தூக்கம் நல்லா வரும். விடியற் காலம் ஜெபித்து எழும்பி பழகுனவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா 3 மணிக்கு அப்புறம் தான் என்ன வரும்? தூக்கம் நல்லா வரும். ஆனா அந்த நேரத்துல, எல்லாரும் தூங்குற நேரத்துல நம்ம மலை உச்சிக்கு தேவ சமூகத்துக்கு நம்ம ஏறுவோம்னு சொன்னா நிச்சயம் அது நடக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் செய்யாத ஒன்ன, எந்த ஜனத்திற்கும் எந்த தேசத்திற்கும் செய்யாததை நான் உங்களுக்கு செய்வேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேணும், அந்த வார்த்தை எனக்கு நடக்கணும். நான் மோசேயை போல விடியற்காலமே உங்க சமூகத்துல காத்திருக்கக்கூடிய அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த ஏக்கம் இந்த ஆராதனை வேளையில எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. 2வது ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வருவோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 19 எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இங்க எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க? பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள். அப்போ மொத்தம் 450 தீர்க்கதரிசிகளை என்ன செய்யறாங்க? எலியா வர சொல்றாரு. ஆகாப்ட சொல்லி அவங்களெல்லாம் கூட்டுவாங்க. ஏன்? இங்க நடந்த சம்பவம், யேசபேல் என்கிறதான ஒரு அரக்கி, ஒரு ராணியா இருக்கா. இங்க ஆகாப்பு தான் ராஜா. ஆனா ஆகாப் யார் கையில ஒப்பு கொடுத்தாரு தேசத்தை? யேசபேல் இரத்த காட்டேரி பிடித்தவா. நான் அவளுக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கேன். யேசபேல் இரத்த காட்டேரியவா. ஆமா,
யாரடா எப்பண்டா விழுங்கலாம், எப்பண்டா எவனடா போட்டு தள்ளலாம், கர்த்தருடைய நாமத்தை எவன் சொல்றான், அவன் இனி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஏசபேல் அவ வந்து அந்நிய தேசத்துல இருக்கக்கூடியவா, உண்மையான தெய்வம் அவளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஏசபேல் கையில இந்த ஆகாப்பு முழு தேசத்தையும் கொடுத்துட்டாரு. ஆகையினால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா வானத்தை அடைச்சிட்டாரு. என் பக்கம் ஜனங்கள் திரும்பணும்னா நான் எப்படியும் நாம எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் அவர் பக்கத்துல இழுப்பதற்கு அவர் ஒரு ட்ரிக் வச்சிருக்காரு, அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. சில நேரம் அன்பா கூப்பிடுவாரு, செல்லனா நான் அன்போடு வரவா, பவுல் சொன்ன மாதிரி தூக்கிட்டு வரவா, நமக்கு தெரியாது. அதை தூக்கிட்டு வந்தாதான் நம்ம வருவோம்னா அது தூக்குறதுக்கு அவர் ஆயத்தமா தான் இருப்பாரு. ஆனா அன்போட தான் தூக்குவாரு, நம்மளை போட்டு தள்ளிருன்னு தூக்க மாட்டாரு. ஆகவே இங்க ஒரு காரியத்தை கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு, வானத்தை அடைச்சிரு, அப்பம் என்கிற ஆதரவுகளை முறித்து போடு, அவ்வளவுதான். இனி சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாம கெட, இனி யாரை நோய் கூப்பிடுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க பாகால் தெய்வம், அவங்க அது ஆகாரத்தை விளைய வைக்கக்கூடியது. அந்த வருஷம் நல்ல செல்வ செழிப்பு ஆயிட்டுனா பாகால் தான் அதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மழையை செஞ்சுன்னா பாகால். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ஐதீகம் அதுதான். இதை செஞ்சது யாரு? வானத்தையும் பூமியும் படைச்ச ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் மறந்தாச்சு, பாகால். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடங்களையும் அப்படிதான் சில விஷயங்கள் நடக்குது. அப்போ இங்க இந்த வானத்தை அடைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தேடுறாங்க, எலியாவங்க. சின்ன பிள்ளை கூட தேடுது. ராஜா சொல்லிட்டாரு, அவனை கூட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமானம் கொடுக்கப்படும். எல்லாம் ஒருத்தனும் பார்க்க முடியல. ஏன்னா கர்த்தர் அவர் எங்க கொண்டு போற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பார்த்தமா இருக்கும், அவர் காணாம போயிடுவார், வேற எங்கேயோ கொண்டு போயிடுவார் கர்த்தர். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகாப்ப கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆகாப்பு எலியாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒபேதியா மூலமா கர்த்தர் கண்டுபிடிச்சு இங்க சம்பவம் நடக்குது. ஏன்பா நீ அடைச்ச எல்லாம் கேட்கும்போது, நீ தான் கலகம் பண்ணிட்ட, நாங்க இந்த அளவுக்கும் உன்னை தேடக்கூடிய அளவுக்கு நீ வச்சுட்டியன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களும் இப்படி பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, இங்கதான் எலியாவுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியத்தை அவர் வெளிப்படுத்த முடியுது. அங்க சொல்ல, அப்படியா மழை பெய்யணுமா, வான ஏக்கரியும் அடைக்கப்பட்டது, நீங்க உண்மையான ஒரு தெய்வம், உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம். ஏன்னா இந்த ஜனங்களெல்லாம் யாரு, எந்த ஜனம்? கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனம், எகிப்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஜனம். இந்த ஜனம் அங்க போயிட்டு பிறந்ததுல இருந்தே வேற எங்கேயோ இருந்துச்சுன்னா கர்த்தர் இவ்வளவு தூரம் வச்சிருக்க மாட்டாரு. கர்த்தரை தெரிந்த ஜனம், கர்த்தருடைய கிரியைகளை கண்ட ஜனம், அற்புதங்கள், அடையாளங்கள், ஆச்சரியங்கள், அதிசயங்களை கண்ட ஜனம். இந்த ஜனம் கர்த்தரை விட்டு போனதுனால கர்த்தர் வானத்தை அடைச்சிருக்கிறாரு. இப்போ எலியா இதான் சரியான டைம், எல்லாரையும் கூட்டு வா. ஒரே ஒரு காரியம், எனக்கு மோசேக்கு முதல்ல கர்த்தர் எங்க தரிசனமானாரு? எப்படி? எரிகிற அக்கினி சுளி நடுவுல. அப்போனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அக்கினிமயமான தேவன், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அப்ப இங்க அந்த அக்கினிய கர்த்தர் இங்க எலியா நினைவு கூர்ந்து, எந்த தெய்வம் அக்கினியினால நம்ம பலி கொடுக்கும் பொழுது பதில் கொடுக்குதோ அந்த தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்க. ஏன்னா இது வரைக்கும் பலி கொடுக்கும் பொழுது என்ன செய்யல, அக்கினிலாம் வந்து இறங்கல. அப்போ இவரு வினோதமான ஒண்ணு சொல்றாரு, பரவாயில்ல வாங்க. அப்ப சொல்ற, நான் ஒருத்தன் நிக்கேன், நீங்க எத்தனை பேரு? 850 பேர் இருக்கீங்க. 450 பிளஸ் 400, 850 பேர் நிக்கீங்க. நீங்க தானே அதிகமா இருக்கீங்க. ஆமா, எங்க மெஜாரிட்டியோ? ஆமா 108 அப்படின்னால இங்க என்னது மெஜாரிட்டி. அதனால இப்ப தலைமைத்துவத்துல தமிழகம். அப்ப எங்க மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு தான் முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போதும். அப்போ இங்க 850, நான் ஒத்தனா இருக்கிறேன், நீங்க தான் 850 பேர். நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. காளை 2 பெரிய காளைகளை கொண்டு வாங்க. பலிபீடத்தை கட்டி பலியிட்டு அந்த பலியை எது அங்கீகரிக்கணும்? வானத்துல இருந்து அக்கினி வந்து அங்கீகரிக்கணும். இப்போ எல்லாரும் கூப்பிட்டுறாங்க. அந்த 850 பேரும் அவங்க என்ன பண்றாங்களாம், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளை அவர்கள் வாங்கி 26 வாசிங்க.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரணும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே ஆடினார்கள். குதிச்சு ஆடுறாங்க. ஆமா, எப்படி ஆகல, எங்களுக்கு இறங்கு, வந்துரு அக்கினில வா, சும்மா வந்துடாத, அக்கினில வந்துரு. எல்லாம் குதிச்சு இங்க பாக்குறாரு. மதியானம் ஆயிட்டு, அடுத்து நம்ம பலி செலுத்தணும். மதியம் நல்ல உச்சி வெயில், மண்டைய பிளக்கு. எலியாவுக்கு அவர் பார்க்க இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு கூப்பிடுறான். அவங்களுக்குள்ள அப்ப எவ்வளவு தூரத்துக்கும் நம்பிக்கை இருந்தா கூப்பிடுவாங்க ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு. இங்க 27 எலியா அவங்க என்ன பண்றாருன்னா பரியாசம் பண்றாரு, நக்கல் பண்றாரு. நக்கல் பண்ணி உரத்த சத்தமா கூப்பிடுங்க. ஓஹோ, உரத்த சத்தமா கூப்பிடணுமோ? இங்க இருக்க ஆட்கள்லாம் அது சொன்னது அப்படி நம்பக்கூடிய ஆட்கள். சத்தமா கூப்பிடு. இதுவரைக்கும் கூப்பிட்ட சத்தத்தோட, பயங்கர சத்தத்தோட கூப்பிடுறாங்க. ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவன் தியானத்தில் இருப்பான். தேவநாமேன்னு சொல்லிட்டு அவர் எங்க எப்படி இருப்பாராம்? தியானத்துல இருப்பாரு. தேவன் தானே, உங்க தேவன் எதுல இருக்கும்? தியானத்துல இருக்கும். அவரை டிஸ்டர்ப் பண்ணுங்க, சத்தம் போட்டு கூப்பிடுங்க. அவரு யாரும் இல்லாத அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன செஞ்சிருப்பாரு? தியானத்துல இருப்பாரு. அப்ப தியானம் யாருக்குரியது? தியானம்னு என்னது? யோகா. அப்ப இந்த விஷயத்துல நம்ம பிள்ளைங்கள் படிக்கிற நாட்களில் நாம கவனமுள்ளவர்களா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதெல்லாம் யாருக்குரியது? எல்லாம் ஒருமனப்படுத்தி வச்சுட்டா என்ன செஞ்சிடும்? மனசு அமைதி ஆயிரும், எல்லாம் சீராயிரும், ரத்த ஓட்டங்கள் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா மூளை சாதிக்க முடியாதத முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. ஆமா, இது ஒண்ணுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பாடு. ஆமா, எத்தனையோ முறை, எத்தனையோ நாளுக்கு, இத்தனை வருஷம் நாம அவங்க சொல்லி இவங்க சொல்ல கிடையாது. நம்ம முழங்கால் போட்டா நாம சொன்ன காரியத்தை நாம நினைச்சதை விட கச்சிதமா அவர் செஞ்சு முடிச்சிருவாரு. அல்லேலூயா. அப்போ அவர் தியானத்துல இருப்பார். கூப்பிடுறாங்க. ஓ, தியானத்துல. அப்ப தியானத்தை அமைதியான இடம்னா எந்த அளவுக்கு அமைதியா இருக்கும். அப்போ அவன் சத்தம் எந்த அளவுக்கு இருந்தா அந்த அமைதியான இடத்துக்குள்ள போக முடியுமோ அந்த அளவுக்கு கத்துறான். தொண்டை பரவலையே கிளியிற மாதிரி கத்துறாங்க. ஒன்னும் நடக்கல. ரெண்டாவது, அவன் அலுவலா இருப்பான். அவர் ஆபீஸுக்கு போயிருப்பாருப்பா, ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாரு. இந்த நேரத்துல நீங்க சொன்னீங்களா? சொல்லல ஒருத்தரும். நான் சொன்னோன்னே வந்துட்டீங்க. அவர் ஆபீஸுக்கு போயிருப்பாரு, ஏதாவது வேலை, அங்க அர்ஜென்ட்டா வேலை இருக்கும், கூப்பிடு வந்துருவாரு. அப்படியா? இப்ப இன்னைக்கு கர்த்தரை விட வேலைதான் முக்கியம் அப்படின்னா அதை யாரு கொண்டு வர? நீங்களே. நான் சொல்லல, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிதானா? அப்போ வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை பின்னுக்கு தள்ளினாம்னா அது யாருங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. கூப்பிட்டு பார்க்காங்க. அவர் ஆபீஸ்ல இருப்பாரு. அவர் ஆபீஸ்லயே தான் உட்காந்துருக்க தான். சரி, அடுத்து பிரயாணம் போயிருப்பான். அவரு பிரயாணத்துக்கு போயிருப்பாரு, பிரயாணத்துல இருப்பாரு. எல்லா பக்கமும் அவர் போயிட்டு வரணும்ல. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவர். அல்லேலூயா. இங்க கூப்பிட்டாலும் இங்க வருவாரு, அமெரிக்கால கூப்பிட்டாலும் அமெரிக்கா உடனே வந்துருவாரு. அல்லேலூயா. அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கடைசியில தூங்குனாலும் தூங்குவாரு. தூக்கத்தை கொடுக்கிறது யாரு? அதுக்கு அப்ப எல்லாம் நம்ம தூங்க தான் செய்யறோம். அப்ப பிசாசா நம்ம தூக்கத்தை கொடுக்கறான்? அப்படி இல்லை. அப்ப தேவ சமூகத்துல நம்ம வார்த்தைய பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் நமக்குள்ள ஒரு கணனத்தின் ஆவி வருதுன்னா அங்க அவன் என்ன செய்யறான்னா வார்த்தை உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவன் கிரியை நடக்குது. அப்ப நம்ம அங்க ஆலயத்துக்கு வரும் பொழுதே, ஆலயத்துக்குள்ள வரும், ஆண்டவரே வார்த்தை ஜெபம் பாடெல்லாம் நடக்கும்போது எனக்குள்ள தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தூக்கத்தை நம்ம கட்டி ஜெபிச்சுட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடந்து ஒன்றும் நடக்கல. சரிப்பா போதும், உங்களுக்கு எவ்வளவோ டைம் கொடுத்தாச்சு, இனி ஏன் வேலை வருது? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுறாரு. ஹல்லேலூயா.
அப்ப கர்த்தருடைய மனித இன்னைக்கு தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம் சொன்னா, கர்த்தரை விட்டு நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பு, அதுக்கு கர்த்தர் திரும்ப விரும்புறார். ஹல்லேலூயா. அந்த அந்த நிலைமைக்கு நீங்க திரும்ப வாங்க. திரும்ப வந்து காளை என்பது அங்கேயும் அவர் காளையை செலுத்தினாரு. எல்லாம் மேல கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுட்டு 24 அதிகாரம் 4 வசனத்துல யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கல. அவர் காளைகளை செலுத்தி கர்த்தருக்கு பலி செலுத்தினான்னு சொல்லி. அப்ப அந்த காளை என்பது ஸ்தோத்திர பலி. ஆமென். காளை என்பது நம்முடைய உதவி ஸ்தோத்திர பலி. அதை நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன். இங்கேயும் காளை என்ன செய்றாங்க? கொண்டு வராங்க. இப்போ இவர் அந்த பலிபீடத்தை அவர் செலக்ட் பண்ணல. இவர் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு புதுப்பித்து அவர் மீண்டும் அந்த நிலைமை கொண்டு வந்து 12 கற்கள், 12 என்றால் இஸ்ரவேல் கோத்திரம் 12 பேரை, யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேரை. இங்க அங்க என்னெல்லாம் விறகு, கல்லு வந்துட்டு விறகு பரவு, அதை சுத்திலும் 2 படி விதை விதைக்கத்தக்க ஒரு இடத்தை ஒதுக்கி ஒரு வாய்க்கால கத்தர் அங்க இங்க எலியா உண்டு பண்ண சொல்றாரு. அது முழுக்க என்ன செய்யணும்? தண்ணி எல்லாம் அங்க வைக்கணுக்காக அந்த விறகு எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அப்ப இப்போ என்ன செய்யறாரு? 4 குடம் தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லி எத்தனை முறை சொல்றாரு? 3 முறை. அப்ப எத்தனை குடம் தண்ணி? 12 குடம் தண்ணி. 12 கற்களுக்கு மேல எல்லா விறகுல வச்சு 12 குடம் தண்ணியை ஊத்தியாச்சு. அவங்களுக்கு இதெல்லாம் செய்யல. ஏன்னா இங்க மதியம் ஆயிட்டுல யாராவது சொல்லிடுவாங்க, எப்ப உச்சி வெயில். ஏன்னா அந்த நாட்கள் தீப்பெட்டி எல்லாம் கிடையாது, லைட் எல்லாம் கிடையாது. அப்ப கல்லு என்ன செஞ்சிடும்? உரசி தீ பிடிச்சிட்டுப்பா. இவர் சரியான ஆளுதான், நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு இவர் நேக் போல நமக்கு மதியம் வரைக்கும் டைம் கொடுத்து இவர் மதியத்துக்கு மேலே அப்பதானே நல்லா சூடா இருக்கும். கல்லு ஒண்ணுக்கு ரோசி தீ பிடிச்சிட்டுப்பா. இவர் அந்த நேரத்துல வேலை வானத்துல இருந்து அக்கினி இறங்கிட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எவனாவது சொல்லிடக்கூடாதுல அப்படின்னு அவர் யோசித்தாரோ என்னமோ தெரியல. நான் அப்படி யோசிக்க தோணுது எனக்கு. அதனால தண்ணி எல்லாம் ஊத்து. 1 குடம் தண்ணி எல்லாம் போதாது, 12 குடம் தண்ணியை ஊத்து. விறகு நனைஞ்ச விறகு என்னைக்காவது தீ பத்த வைக்க முடியுமா? முடியாது. நல்ல காஞ்ச கருவாடு மாதிரி இருந்தாதான் அந்த டக்குன்னு பத்த வச்ச உடனே பிடிச்சுக்கிடும். எல்லாம் நனைஞ்சு இருக்குது. இங்க எப்படி எல்லாம் நடக்க? சரியான கோட்டிக்கார பையலா இருப்பான் போலுக்க. நம்மளையும் கோட்டிக்கார மாதிரி இவ்வளவு நேரம் குதிக்க வச்சுட்டான், இவ்வளவு நேரம் ஆட வச்சுட்டான். நம்மளும் கத்திய வச்சுலாம் மேல கீழே ரத்தத்தெல்லாம் சிந்தி பார்த்துட்டோம். நம்மளுக்கும் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. நம்ம தான் லூசு மாதிரி இருக்கோம்னா, இவரு கொஞ்சம் நல்லா தான் பேசினாரு, உன்னைக்குமே நட்டு கலந்துட்டு போலுக்க இவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 850 பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க அவர் ஒரு சின்ன ஜெபம் ஏறிருக்கிறாரு. ஒரே வார்த்தையில அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்துல, இந்த அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்துல தான் கர்த்தர் நமக்காக ஜீவனையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, எலியா வந்து ஆபிரகாம் 36வது வசனம், அந்திபலியும் செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணுன்னு சொல்லி ஒரு ஜெபம் அவர் பேர் எடுக்கிறார். ஏறெடுத்த மாத்திரத்துல 38ல அங்க அவர் சொல்ல என்னை கேட்டுன்னு சொல்லி அந்த ஜெபத்தை முடிக்கிறாரு. 38ல அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலின் தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, விறக பட்சித்தது ஓகே. கல்லு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டுங்க, அப்படித்தானே போட்டிருக்கீங்க. கர்த்தர் வந்தா இப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பயங்கரங்கள்லாம் நடந்துதான் கர்த்தராண்ட கொண்டு வரணும்னு சொன்னா அதையும் நமக்காக நடப்பிக்க அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். இந்த எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் பக்தி வரைக்கும் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவங்க கர்த்தரண்டை வருவதற்கு இந்த எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் கிரியை செய்தது. அந்த எலியாவை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். ஆகினாலதான் மல்கியால சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் ஆமென் அந்த எலியா, இன்னொரு எலியா வருவதற்கு அந்த அந்த மல்கியா 4வது அதிகாரத்தை எடுங்க. மல்கியா 4வது அதிகாரம்
கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, அந்த நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். இங்கெல்லாம் எலியெல்லாம் போய் அங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க சொல்லப்படுது இந்த வார்த்தை. அப்போ எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த எலியா முதல்ல இயேசு கிறிஸ்து நாட்களில ஒரு யோவான் ஸ்நானகன் எலியா வந்துட்டாரு. இப்பவும் எலியாக்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அந்த எலியாக்களை நீங்களும் நானும் மாறணும் கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த எலியாவின் அபிஷேகங்களுக்குள்ள இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தேவனுடைய அன்பை ருசி பார்த்து பின்பதாக அவங்க எல்லாரும் எங்க வரணும்? கர்த்தரிடத்துல வரணும். அதற்கு என்ன ஒரு பாத்திரமா பயன்படுத்துங்க. எலியாவுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம் என்ன பிடிக்கணும். அவங்க ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஆண்டவருக்குள்ள வர்றதற்கு என்னால என்ன செய்ய முடியுமோ? என்னால முடியாது, கர்த்தரால முடியும். நீங்க என்ன எடுத்து பயன்படுத்துங்க. உங்க அபிஷேகம், உங்க அக்கினி எனக்குள்ள இருக்கிறத, அந்த அக்கினி எதெல்லாம் பட்சிக்கணுமோ அதெல்லாம் பட்சிக்கிறத நீங்க உணர பண்ணுங்க என்பது நம்முடைய ஜெபமா மாறணும், நம்முடைய விருப்பமா ஏக்கமா மாறணும். ஹல்லேலூயா. ஆமா, கடைசி மத்தேயு 17வது அதிகாரத்துல வாசிக்க நமக்கு நேரம் இல்ல. மறுரூப மலை, முதல்ல சீனாய் மலை, இங்க எலியா ஓரேப் மலை, அங்க மறுரூப மலை. நமக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள நான் முடிச்சாகணும். அப்போ இங்க மத்தேயு 17வது அதிகாரத்துல அதை வாசிக்கிறீங்களா? அதை மட்டும் வாசிக்கிறீங்க. மத்தேயு 17வது அதிகாரத்துல முதல் வசனம், முதல் 2 வசனத்தை வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு, 6 நாளைக்கு அப்புறம் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவின் முகம் இங்க எப்படி இருக்குது? சூரியனை போல. இங்க ஒரு பெரிய பிரகாசம், அக்கினியெல்லாம் இதற்கு ஈடு செலுத்த முடியாது. அவருடைய முகம் சூரியனை போல இங்க பிரகாசமா இருக்குது. இங்க இதுக்கப்புறம் 3வது வசனத்துல வாசிக்க வேண்டாங்க, சொல்லப்பட்டிருக்குது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். இங்க நான் நிக்கிறேன்னு சொன்னா இங்க எலியா, இங்க மோசே, இவங்க 2 பேரும் யாருக்கிட்ட? இயேசுவோடு கூட. இப்ப பாருங்க, மோசே முகமுகமா பேசினாரா பேசலையா? அவர் ஆசைப்பட்டது நடந்ததா நடக்கலையா? இங்க புதிய ஏற்பாட்டு நாட்களில என்னை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நான் மாமிசத்துல இருக்கும்போது நான் சொல்ல முடியாது. இந்த ஜனங்களெல்லாம் பார்க்க முடியுது. மோசே, நீ ஆசைப்பட்டல, நீ வா, என் முகத்தை பாருங்க. எவ்வளவு தூரம் பேசுனாங்களோ தெரியல, நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறாரு மோசே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவன் என்னைக்கோ சொன்னத ஆமென் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை அது அவருடைய சித்தத்தின்படி இருக்குன்னு சொன்னா நிச்சயம் நடத்தி நமக்கு தீர்த்து முடிப்பார். ஹல்லேலூயா. எந்த மோசே குறித்து நம்ம தியானித்தோமோ, எந்த எலியாவை குறித்து நம்ம பேசிக்கொண்டோமோ, அந்த எலியாவும் அந்த மோசையும் இங்க இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் அந்த மேகத்துல இருந்துதான் அக்கினி வந்தது. மேகத்துல இருந்து கர்த்தர் இறங்கி வந்தாரு. இங்கேயும் மேக ஸ்தம்பம் என்ன செஞ்சதுன்னா அந்த 3 பேரையும் முழுவதும் மூடிக்கொண்டது. அங்க வானத்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அந்த மேகத்துல தான் கர்த்தர் நம்மை சந்திக்க மீண்டும் ஒரு நாள் வரப்போறார். ஹல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனம் 9லிருந்து 12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். ஹல்லேலூயா. எல்லார் கண்களும் காண்பும்படியாகவே அவர் இறங்கி வருவார். எப்படி வருவார்? சரீரத்துல தானே போனாரு, அதே சரீரத்துல மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்கள் காணதான் அவர் போனாரு, எல்லாருடைய கண்கள் காணும்படி திரும்ப வருவார். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் விட இந்த பக்தி வைராக்கியம் இருந்த மோசே, எலியா, இவங்களை தேவன் பக்கத்துல நிற்கக்கூடிய 2 சாட்சிகள் சொல்லி வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். நேரங்கள் நமக்கு அதிகம், 4 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ இந்த எலியா, இந்த மோசே
இந்த 2 வரையும் 11வது அதிகாரத்தை அதை மட்டும் வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்த 4வது அதிகாரத்துல வெளிப்படுத்த 11வது அதிகாரம் வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு இந்த அதிகாரம்? 3வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த 2 சாட்சிகள் தான். யாரு வானத்தை அடைச்சது? யாரு தண்ணீரை ரத்தமா மாத்தினது? யாரு? இவங்களை கர்த்தருடைய சமூகத்துல 2 தூண்களா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அண்டை நம்ம நிக்கணும்னு சொன்னா, இந்த எலியாவுக்குள்ள இந்த மோசேக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம் நம்மளை பற்றி பிடிக்கும்னு சொன்னா, கர்த்தர் நம்மளையும் அவர் பக்கத்துல கொண்டு போய் சேர்ப்பார். யோவான் 2வது அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. இயேசுவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சித்ததுனால ஏதோ அந்த ஆலயத்தில் நடந்த காரியத்தை மாத்திரமல்ல, நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசே பலி கொடுத்தார் காளைய, எலியா பலி கொடுத்தார் காளைய, ஜனங்கள் ஆண்டி. ஆனா இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்படியே ஆமென். முழங்கால் படிய முடிந்தால் முழங்கால் படிட்டு, எந்திக்க முடிஞ்சு எந்திச்சு எப்படியோ நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த பக்தி வைராக்கியம் எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். சோதரம், இயேசுவையும் அந்த தேவனுடைய வீட்டை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் அதை பட்சித்தது. ஆண்டவரே, அந்த இயேசு இந்த மோசேக்கும் மேகத்துல இறங்கி வந்தீர். ஆமென். எலியாவுக்கும் மேகத்திலிருந்து இறங்கி வந்து அக்கினிய கத்தர் இறக்கினீர். அவன் நீர் இந்த உலகத்துல உயிரோடு இருந்த நாட்களில மேகஸ்தம்பத்தினால் நிறங்க அங்க ஒரு சத்தம் உண்டானது. ஆவியானவரே, அந்த மேகத்துல இருந்துதான் எங்களையும் சந்திக்க நீர் ஒரு நாள் மீண்டும் வரப்போகிறீர் ஆண்டவரே. நீர் எப்படி போனீரோ அப்படியே திரும்பவும் வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த ரகசிய வருகையில கூட நாங்கள் இழுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் மோசேட்ட விடியற்காலமே ஆயத்தமாகி எப்பொழுதும் உம்மை சந்திக்க ஏதோ பக்தி வைராக்கியத்தோடு ஜபத்துல வேத வாசிப்புல கத்திருக்கிற காரியத்துல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை சந்திப்பதற்கும் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம், இயேசுவை சந்திக்க வேண்டும் என்கிற பக்தி வைராக்கியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆமே அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆமென் எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாக, கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாக, கர்த்தரோடு கூட யுகா யுகமாய் நாங்கள் ஆளுகை செய்யக்கூடிய ஆமென் அந்த வரிசையில கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவீராக. ஓ ஷகபா லா ராதா ரிபா கபா லா ராதா ரிபா. ஆமென். மேக மீதில் நீர் வருவீர், நீர் மேக மீதில் வருவீர் ஆண்டவரே. ஆமென். அந்த ஆகாயத்தில் நீர் வரும் பொழுது ஆமென் கர்த்தாவே நாங்களுமே சந்திக்க வேண்டும். எங்களுக்கும் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வாகனம் நாங்களும் அந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆண்டவரே. அந்த உன்னத கிருபையை நாங்கள் ஆண்டவர் இன்றைக்கு மாத்திரம் அல்ல எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதற்கு, எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ கிருபை எங்களை நிரப்பி நடத்தட்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஷகபா லா ராதா ரிபா கபா லா ராதா ரிபா ஓ ரிகமா லா ராதா ரிபா கபா லா ரபா. ஆமென் 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 ஆமென். உம்மை ஆயத்தமாகி ஆமென் முகமுகமாய் சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக என்று சொல்லி ராஜா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்ட ஆமென் அப்பா சோதரம் ஆமென். நாங்கள் எல்லாரும் உடைய வார்த்தையை பேசின நானும் இந்த வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட வைராக்கியம்
எங்களை பற்றி பிடிக்கத்தக்கதாக இந்த ஆராதனையில, இந்த செய்தியின் கடைசியில எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களை அப்படியே நடத்தும். எங்களை அதற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அப்படியே